வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. மேம் அதை கொஞ்சம் காட்டுங்களேன். முதல்ல அலைனர்ஸ்னா என்ன? இப்போ மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க என்னைக்கு ஒரு வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ அந்த ட்ரீட்மெண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் அது வாயில தான் இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், எல்லா ஃபுட்டும் சாப்பிட முடியாது. பட் இது வந்து இப்போ நீங்கள் மெட்டல் பிரேசஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா 24 ஹவர்ஸும் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் வைக்கும். ஆனாலும் நமக்கு என்ன தோணும், நமக்கு சரியாகுது, இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தாலுமே தெரியும், அவங்களுக்கு தெரியும், ரிசல்ட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் இதை பாருங்களேன், இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். we have a controlled movement over the tooth. ஒரு டூத் நம்ம இப்போ வந்து வெளியே தள்ளி இருக்கு, ஒரு மாசத்துல அந்த டூத்தை உள்ள தள்ளணும்னாலும் தள்ளிக்கலாம், இல்ல அந்த டூத்தை வந்து ஒரு 6 months நம்ம ஸ்லோவா ப்ரொசீட் பண்ணி தள்ளணும்னாலும் தள்ளிக்கலாம். சரி, நான் சிரிச்சா கூட இதை போட்டிருக்கேன்னு தெரியாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் உங்களுக்கு. will be very transparent. ஸோ சிலர் வந்துட்டு அந்த கிளிப் போட்டுட்டு வெளியே பேசும்போது அது அவங்களோட ஒரு நம்பிக்கை, அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இழந்துடுறாங்க. ப்ரொனன்சியேஷன் வேறு. பட் ஆனால் இதுல வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. காஸ்ட்டுமே அப்போ டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம வளரும் போது இந்த ஆன்லைன் ஸ்கேனிங் இந்த இதெல்லாம் வச்சு பண்ணும்போது இப்போ பொதுவா மேம் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு தோணுனாலோ இல்ல சிக்கல் இருக்காம இருக்கிற பல்ல நல்லபடியா நம்ம வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னாலோ ஒரு பல்லுக்கு எப்படி ஒரு ஹைஜீனா எப்படி நம்ம இருந்துக்கணும், என்னென்ன செய்யணுங்கிறத சிம்பிளா கொஞ்சம் நேரம் சொல்லுங்களேன். 6 months to ஒரு 1 year கேப்ல வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட்டை வந்து நீங்க விசிட் பண்ணி உங்களோட டென்டல் இதை ஹைஜீனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. யாருக்கு மேம் நல்லது, எங்களுக்கா உங்களுக்கா? எல்லாருக்குமே நல்லதுதான். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடமும் புதுசு கிடையாதுங்க, நம்மளுடைய கெஸ்ட்டும் நமக்கு புதுசு கிடையாதுங்க. ஆனால் பேச போகிற விஷயம் ரொம்ப புதுசுங்க. பொதுவாகவே பல்லு சம்மந்தமானதுக்குங்க பல்லு கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு பல்லுக்கு நடுவில், அதை குறுக்க பார்ப்போம். இல்லை தெத்து பல்லு எத்திக்கிட்டு இருக்கும், அதை வந்து நம்ம கம்பி போட்டு பண்ணுவோம். ஒரே கம்பியாக ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் இந்த ஒவ்வொரு பல்லுலேயும் ஒன்று படுற மாதிரி போட்டிருப்பாங்க. சாப்பிட்றதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேர் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் போடுவாங்க, இல்லை அந்த நேரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் போடுவாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போட்டிருப்பாங்க. அப்படி பல்லுக்கான ட்ரீட்மெண்ட்டு நம்ம நிறையா பார்த்துருக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கம்பியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அலைனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அலைனர்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் பல்லில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் பல்லை நாங்கள் ஸ்கேன் பண்ணிடுவோம். அந்த ஸ்கேன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அலைனர்ஸ் நாங்களே தயாரிச்சிருவோம். அப்படி தயாரித்த அலைனர்ஸை நீங்கள் மாட்டிக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி தேதிக்கு தான் மார்க்கெட்டில் இருக்குது. கோயிங் ஃபார்வர்டு இந்த பல்லு கட்டுற அந்த கம்பி, அந்த பிரேசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இருக்கவே இருக்காது. இந்த அலைனர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. யார் சொல்கிறா? ஜெருஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் நம்ம சென்னையில். ஜெருஸ் அலைன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களே சொந்தமாகவே ஒன்று தயாரிக்கிறாங்க. அதனுடைய மருத்துவர் மிஸ்ஸஸ் பெனிலா பிளாட்பின் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன், காஸ்மெட்டாலஜிஸ்ட். நம்ம 3வது முறையாக பாசிட்டிவிட்டியில் மேமை வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் மேம். மேம், நீங்கள் இது வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்சைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பையுமே பெற்றிருக்கு. இந்த தடவை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க ஜெருஷ் அலைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம், இது வந்து பல்லுக்கு நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க. முதல்ல அலைனர்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு பல்ல ஒரு இடைவெளி இருக்குது, இல்லை பல்ல வந்துட்டு நமக்கு தாறுமாறாக இருக்குது, இல்லை க்ரௌடடாக இருக்குது. க்ரௌடட்னா முன்னும் பின்னமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி பிரேசஸ்னால மட்டும்தான் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து அதுக்கு அட்வான்ஸ்டாக வந்திருக்கிறது தான் இந்த அலைனர்ஸ். அலைனர்ஸ்னால் அலைனிங் யோர் டீத். ஸோ மீன்ஸ் அது என்ன மாதிரி ஷார்ட்டான ப்ராப்ளமாக இருந்தாலும், டீத் ரிலேட்டட் பிரச்சனையாக இருந்தாலும் அலைனர்ஸ்னால கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் கிளியர் அலைனர்ஸ். மேம், அதை கொஞ்சம் காட்டுங்களேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் அலைனர்ஸா? இது எப்படி மேம்? இப்போ இது ஒன்று தான் இருக்கு. இல்லை, இது வந்து எல்லா பல்லுக்கும் இது செட் ஆயிருமா எப்படி? இல்லை, இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் லோவர், this is called upper. இது வந்து கீழ் பல்லுக்கு போடுறது. இது கீழ் பல்லுக்குள்ளது, அது மேல் பல்லுக்குள்ளது. ஓகே. சோ இது வந்து இது ஒரு பேஷண்டோடது. சோ உங்களோட பல்லு வேற மாதிரி இருக்கும், என்னோட பல் வேற மாதிரி இருக்கும். each one have their unique way of arrangement. So for example, இப்போ ஒருத்தங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஜிட்டல் ஸ்கேனிங் பண்ணுவோம். ஸோ முன்னாடி அதுலேயுமே வந்துட்டு நம்ம என்னன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்லு வைக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, பல்லு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அளவெடுப்பாங்க, இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அது பேஷண்ட்டுக்கு வாய்க்குள்ளாடி வச்சு அதை அழுத்தி அதில் பேஷண்ட்டுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி தான் அச்செடுக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையிலேயே வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் என்னது, ஒரு சின்ன ஒரு இவ்வளோ லெங்க்த்துக்கு ஒரு ஸ்கேனர் மிஷின் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா வில் ரன் அரவுண்ட் ஆல் யோர் டீத். அதாவது அந்த டீத்தை சுற்றி நம்ம அதை ரன் பண்ணும்போது அதுவே அந்த டீத்தோட மெஷர்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடும். இவ்வளோ தான் நீங்கள் வந்து அலைனர்ஸ்க்கு பிகினிங்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது, அதுவும் ஒரு எக்ஸ்ரே மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் மேனிப்புலேட் ட்ரீட்மெண்ட் பிளான்.
அதாவது அந்தந்த பேஷண்ட்டுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு இவங்களுக்கு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பல்லில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து நம்மவே பிளான் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த டிசைன் பண்ணி வரக்கூடியது தான் இந்த செட் ஆஃப் அலைனர்ஸ். ஸோ ஒரே அலைனரில் நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது அப்படி கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சிவியரிட்டின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு ஒரு அந்த சென்டரில் 2 பல்லுக்கு நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வெரி சிம்பிள் இஷ்யூ. அது வந்து உங்களுக்கு வித் மினிமம் செட் ஆஃப் அலைனஸே நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒரு பல் இங்கே இருக்கும், ஒரு பல் வெளியே தள்ளி இருக்கும், இன்னொரு பல் உள்ளே இருக்கும், இன்னும் அதுவும் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற போது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கு கொஞ்சம் செட் ஆஃப் அலைனஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். ஓகே மேம். இப்போ நீங்கள் மெட்டல் பிரேசஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா 24 ஹவர்ஸும் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும், வைக்கும். ஆனாலும் நமக்கு என்ன தோணும், நமக்கு சரியாகுது, இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தாலுமே தெரியும், அவங்களுக்கு தெரியும், ரிசல்ட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் இதை பாருங்களேன், சும்மா இந்தாங்க வளையிற மாதிரி இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, இது கலண்டு விழுந்துரும்னே தோணுது பல்லுல போட்டாலே ஈஸியா. இதை எப்படி நம்ம சரி பண்ணுவோம்? ஓகே, இதுல இன்னொரு அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம கரெக்ஷனுக்கு வராங்கன்னா இனிஷியல் டே அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம டூத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பட் ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்னைக்கு 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ அந்த ட்ரீட்மெண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் அது வாயில தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பேஷண்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். லைக் எல்லா ஃபுட்டும் சாப்பிட முடியாது, ஹார்டான ஃபுட் ஐட்டம் சாப்பிட முடியாது, தென் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்படி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இது வந்து என்னென்னா நம்ம ரிமூவபிள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், யோசிக்கலாம், இது என்ன கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜே அதுதான். ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிஜிட்டல் ஸ்கேனிங் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங் டிசைட் பண்ணி நம்மவே ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிசைனிங் வந்து நம்ம போட்டு எத்தனை செட் ஆஃப் அலைனஸ் தேவைப்படும்ன்றது நம்ம அந்த பிளானிங் பண்ணும்போதே வி வில் நோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸ்க்கு வந்துட்டு ஒரு 10 செட் ஆஃப் அலைனஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அலைனஸ் வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ். அது 10 to 14 days இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் அந்த கேஸோட டைப்பை பொறுத்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கேஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டெலிவர் பண்ணுறோம், அலைனஸ் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டாங்க, நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த செட் ஆஃப் அலைனஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம அந்த அலைனஸோட நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை வி வில் நம்பர் இட் அண்ட் முதலையே வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். 10 செட் ஆஃப் அலைனர்னா செட் 1, செட் 2, செட் 3 அப்படி 10 செட்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ இதை வந்து பேஷண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டெய்லி அட்லீஸ்ட் 22 ஹவர்ஸ் இதை வந்து வேர் பண்ணிக்கணும். ஓகே, பட் ஆனால் அது வந்து அவங்க போட்டாலுமே அதில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஏன்னா இது இட்ஸ் வெரி லைட் வெயிட். நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள். இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் ஒரு போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் தென் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் சாப்பிடும்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டரை விசிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இது 2 வீக்ஸ் ஒரு செட்டை நீங்கள் போட்டாங்கன்னா அதை அப்படியே மாற்றிருங்க. அது வந்து கீப் இட் இன் தட் பாக்ஸ். ஸோ நம்ம அதுக்கு செப்பரேட்டாக பாக்ஸ் கொடுத்துருப்போம். மூவ் ஆன் டு தி செகண்ட் அலைனர்ஸ். ஸோ ஒரு அலைனர்லேருந்து இன்னொரு அலைனருக்கு நம்ம மூவ் பண்ணும்போது அந்த டூத் மூவ்மெண்ட் எவ்வளோ ஆகணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு ப்ரீ பிளான்டாகவே அந்த பிளானிங் பண்ணும்போதே டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செகண்ட் செட் ஆஃப் அலைனஸை நம்ம செய்திருப்போம். செகண்ட் டு தேர்ட் மூவ் பண்ணும்போது எகெயின் அடுத்தது நம்ம எவ்வளோ மூவ்மெண்ட் அந்த டூத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோன்றதை முதலே நம்ம பிளான் பண்ணி தான் வி வில் டிசைட் தி தேர்ட் செட். இப்போ இந்த ஒரு அலைனர் வந்து 2 வாரம்னு சொல்றீங்க, அப்போ ரெண்டாவது அலைனர் 2 வாரம், அப்படி வந்துட்டு இப்படி மொத்தம் எத்தனை அலைனர் நீங்க கொடுப்பீங்க? அலைனஸ் வந்து அதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது டிபெண்டிங் வந்து சிவியரிட்டி. அதிகபட்சம் வந்துட்டு ஆவரேஜ் ஒரு 20 to 25 செட்ஸ் வரைக்கும் வரலாம். ஒரு 20 செட் வச்சுக்கோங்க. 20 செட்னா 2 வாரத்துக்கு ஒண்ணா, அப்ப மாசத்துக்கு 2. ஆமா, அப்படினா ஒரு 10 மாசம் போடுற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா 10 செட்ஸ் குறையாம 10 மந்த்ஸ் குறையாம. அந்த 10 மாசமே உங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆக்சுவலி பார்க்காமலே உங்களை இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஷண்ட் அப்ராட்ல இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க, இல்லை டாக்டர் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு கேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். தே கேன் கெட் அ குட் ஆன்லைன் கன்சல்டேஷன் வித் த டாக்டர். ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்துட்டு வந்துடும். வி ஹேவ் செப்பரேட் என்ன சொல்றது, அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தனியாக இருக்கு. பேஷண்டோட ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக வி ஹேவ் செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் டாக்டர் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஏதாவது ஒரு லைக் ஃபோட்டோ நார்மல் கேமராவில் ஒரு இமேஜ் எடுத்து அந்த டாக்டர் கிட்ட அந்த சாஃப்ட்வேர் வழியாக லிங்க் பண்ணாலே டாக்டர் வில் நோ.
அந்த அந்த டூத்தோட ப்ரொக்ரெஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, சரி பண்ணியிருக்கா, சரி ஆயிருக்கா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது தே வில் கெட் அ குட் கைடன்ஸ் ஃப்ரம் தி டாக்டர். ஸோ அது வந்து ஃப்ரீக்வென்ட் விசிட்ஸ் வந்து வேண்டாம், இதில் இல்லாமலேயே பண்ணிக்கலாம் நம்ம. தேவைப்படாது. சரி மேம், இப்போ நீங்க 22 ஹவர்ஸ்னு சொல்றீங்க, அப்போ தூங்கும்போது போட்டுருக்கணுமா? தூங்கும்போது போட்டுக்கணும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ வளையிற மாதிரி இருக்குதுலாம் இருக்குல்ல, இது பல்லுல போட்டா கலண்டுருமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதில் நீங்கள் க்ளோஸாக இதில் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இருக்கு, இதெல்லாம் இருக்கு, லைட்டா அப்படி கீழ வந்து நம்ம தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம். ஆக்சுவலி என்னன்னா இதில் வந்துட்டு நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாச்மெண்ட்ஸ்னா என்னன்னா, நம்ம அந்த அலைனர் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி பேஷண்டோட டூத்ல வந்துட்டு நம்ம ஒரு சில டூத் கலர்லயே, அதாவது டூத் கலர்ல ஒரு சில மெட்டீரியல் வச்சு கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது எதுக்குன்னா இதை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக, டீத்லயே கொடுத்துருவோம். அது வந்து ஃப்ரம் தி அந்த பேஷண்ட் என்னைக்கு அந்த அலைனர் அவங்க போடுறதுக்காக வராங்களோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு அந்த அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ தட் அட்டாச்மெண்ட்ஸ் அந்த அட்டாச்மெண்ட் தான் என்ன பண்ணுவோம்னா, 2 யூஸ் இருக்கு அந்த அட்டாச்மெண்ட்ஸ்க்கு. ஒன்று என்னன்னா ஃபார் ஹோல்டிங் யுவர் இது, அதை வந்து கீழே விழாம பார்த்துக்கிறதுக்காக. செகண்ட் யூஸ் என்னன்னா ஃபார் ஆங்கரேஜ். ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லும்போது டூத்தை மூவ் பண்றதுக்கு ஒரு ஆங்கரேஜ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ அந்த டூத் மூவ்மெண்ட்டை கொடுக்கறது வந்துட்டு வி கால் இட் அஸ் ஆங்கரேஜ். ஸோ இந்த 2 யூஸுக்காக. ஆனால் சிலர் வந்து என்ன பண்றாங்க, இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமலே அலைனஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ ஹவு ஃபார் இட்ஸ் பாசிபிள்ன்றது எனக்கு தெரியல. பட் அப்படி பண்ணால் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்டு டூத் மூவ்மெண்ட் வந்துட்டு இதில் கிடைக்கும். அது அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்தாதான் அந்த கண்ட்ரோல் ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களால கொடுக்க முடியும். பட் பிரேசஸ்க்கும் அலைனஸ்க்கும் உள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வி ஹேவ் அ கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் ஓவர் தி டூத். ஒரு டூத் நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியே தள்ளி இருக்கு, ஒரு மாசத்துல அந்த டூத்தை உள்ள தள்ளனாலும் தள்ளிக்கலாம். இல்ல அந்த டூத்தை வந்து ஒரு 6 months நம்ம ஸ்லோவா ப்ரொசீட் பண்ணி தள்ளனாலும் தள்ளிக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மூவ்மெண்ட் ஹவ் யூ கிவ். பட் நம்ம அட் ஸ்ட்ரெச் நம்ம ஒரே மாசத்துல நம்ம தள்ளி விட்டோம்னு வைங்க, அந்த டூத் வந்து வீக் ஆயிரும். ஒரு பல் இப்போ வெளியே தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம இப்போ உள்ள ரிட்ராக்ட் பண்றோம். ரிட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க உள்ள போன் வந்துட்டு நம்ம தேஞ்சு இங்க வந்து போன் வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ அந்த இதை வந்து ஒரே மாசத்துல அந்த போனை நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னு வைங்க, அந்த பல் என்ன ஆகும், அது வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 10 செட் ஆஃப் அலைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கொடுக்குறோம்னா, அந்த ப்ரெஷரை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்டா நம்ம கொடுத்துருப்போம். நம்ம ஒரு டூத் வந்துட்டு 10 மாசத்துல 10 மாசத்துல உங்களுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் 1 month வந்து அந்த டூத்ல ரொம்ப மூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. வெரி வெரி ப்ரிசைஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். பட் ஒரு 6 monthsக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அந்த டூத் இப்படி இருந்த பல் இப்படி ஆயிருந்திருக்கும். ஸோ இட் வில் பி இன் அ வெரி கண்ட்ரோல்ட் ஃபோர்ஸ் ஆஃப் இது ப்ரெஷர். சரி மேம், இப்போ நம்ம பொதுவாகவே பல்லு கட்டி கம்பி வச்சு இந்த பிரேசஸ் போட்டு தான் பழகி இருக்கோம். இப்போ பேஷண்ட் வந்து நீங்க இதை பத்தி புதுசா அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டேலாம் வரமாட்டாங்க. இப்போ மேபி நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், பெரிய விழிப்புணர்வு இருக்க மாதிரி தெரியல. அப்போ வந்து பார்க்கும்போது நீங்க இதை சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்களா, இல்ல எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா? இன்ஃபேக்ட் பிரேசஸ் விட இப்போ இதுதான் விரும்பி கேட்குறாங்க. ஓகே, நீங்க ஆக்சுவலி நினைக்கிறீங்க ஆக்சுவலி அலைனஸ் யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அலைனஸ் கேட்டே வராங்க ஆக்சுவலி. மோர் தென் 50% அது சம்பந்தமா யாருக்கு தேடுறாங்களோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க தேடுறாங்க. இப்போ எல்லாமே கூகுள்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு அப்படின்றது வந்துட்டு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். பார்த்துட்டு தான் ஆக்சுவலி வராங்க. ஸோ நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரேசஸ் இருக்கு, பல்ல கரெக்ட் பண்ண நம்ம பிரேஸ் இல்ல இதை விட அட்வான்ஸ் அலைனஸ் ஒன்று இருக்கு, அது உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தே ஆர் மோர் அட்வான்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மருத்துவமனைக்கு வர்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகு சம்பந்தப்பட்டது அப்படின்னும் போது அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னொன்னு இது வந்து உங்களுக்கு வெளியே ஒரு என்ன சொல்ல ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஒருவேளை ஸ்பீக்கரா இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒரு அவங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டு நீங்க எங்க வேணாலும் போகலாம். லைக் உங்களை யூ வில் நெவர் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சரி, நான் சிரிச்சா கூட இதை போட்டிருக்கேன்னு தெரியாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் உங்களுக்கு. இட் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ சிலர் வந்துட்டு அந்த கிளிப் போட்டுட்டு வெளியே பேசும்போது அது அவங்களோட ஒரு நம்பிக்கை, அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இழந்துடுறாங்க. ப்ரொனன்சியேஷன் வேறு. பட் ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வரும்போது எனக்கு பிரேசஸே வேண்டாம், இதையே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இட் ஹஸ் பிகம் அ வெரி காஸ்ட்டுமே. அப்போ டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம வளரும்போது இந்த ஆன்லைன் ஸ்கேனிங் இந்த இதெல்லாம் வச்சு ஆக்சுவலி காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது மற்றதை விட உங்களுக்கு ஆக்சுவலி இதை கொஞ்சம் லைக் பிரேசஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் வி ஹேவ் என்ன சொல்கிறது, ஒரு அரௌண்ட் ஒரு 50K பேக்ல இருந்து வி ஹேவ் 1 lakh வரைக்கும். அது நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வி ஹேவ் இப்போ வந்துட்டு அந்த கம்ப்ளீட் பேமெண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிளாக பே பண்ணுற மாதிரி யூ டோன்ட் ஹேவ் தட்.
அதில் தனியாக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு எளிதில் அதை வந்துட்டு அதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வி ஹாவ் மேட் அ ஆப்ஷன் ஃபார் தட். இப்போ இந்த ஜெருசலைம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நம்ம தான் இது புதுசா இல்லை நிறைய இந்த மாதிரி அலைன்ஸ் இருக்கா? நிறைய பேர் பண்ணுறாங்க. லைக் இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு என்ன பிரேசஸ்க்கு அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி முறையில் போகிறதுனால இப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி ஹாவ் இன்ட்ரடியூஸ் திஸ் நியூ ஒன் இன் அவர் ஹாஸ்பிட்டல். ஜெருசலைம் நம்மளே தயாரிக்கும். வி ஹாவ் அவர் ஓன் அலைனர் யூனிட்ஸ், மெஷின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. வி ஆர் மேனுஃபேக்சரிங் இட் அண்ட் வி ஆர் கிவிங் டு த பேஷண்ட் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் அ வெரி குட் ஆர்த்தோடான்டிக் டீம். அதை தான் நான் அடுத்து கேட்க வந்தேன். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா இதுக்கு ஏற்ற அந்த மருத்துவர்கள் அந்த அது வந்து this is actually an orthodontic treatment. So we have a good orthodontic-ன்றது it's a department, it's a separate section in a dental. இது அது என்னன்னா டீத் கரெக்ஷனை பண்றது தான் டீத், அதாவது அலைன்மெண்ட் கரெக்ஷன், அதாவது டீத் இந்த மாதிரி தாறுமாறா இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்றது ஆர்த்தோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து it should be done by under an orthodontist. So we have a good orthodontist team in our hospital. So and the orthodontist team oda under a very good professional team oda da we are giving this aligners. அது எப்பப்ப இந்த ஸ்கேன்ல பண்ணனுமோ அப்ப நீங்க அவங்கள வர சொல்லிடுவீங்க. We have அது எல்லாமே வந்து ஸ்கேனர் எல்லாமே வந்துட்டு they will be doing it. அவங்களோட டியூட்டி actually scanning மட்டும் தான். Patient actually with doctor ஓட இன்வால்வ் பண்றது only during this digital scanning. So அதுக்கப்புறம் வந்து rest all will be done by the lab procedures எல்லாமே ஃபார்முலேட் பண்ணிட்டு at the time of அந்த டெலிவரி கொடுக்கும்போது தான் பேஷண்ட் will be approaching the doctor. இத பார்த்தா மேம் டோர் டெலிவரி பண்ற மாதிரி ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிற பொருள் மாதிரி இருக்கே. ஆக்சுவலி அப்படியும் நிறைய பேர் பண்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் இட் should be delivered by a good doctor. ஏன்னா அந்த நான் சொன்னது மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம வந்துட்டு you won't have a good tooth movement. Okay. So வந்து attachments இல்லாம நிறைய பேர் கொடுக்குறாங்க. Attachments can be done only by a doctor. இப்போ நீங்க வீட்ல போயிட்டு எனக்கு பண்ணணும்னா இது பண்ணிடலாம். லைக் இது வந்து ஒரு 10 செட் ஆஃப் அலைன்ஸ்னா 10 செட் ஆஃப் அலைனஸ் நான் போட்டு கொரியர் பண்ணி பேஷண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் வித்வுட் அன் அட்டாச்மெண்ட். பேஷண்ட் போடுவாங்க. பட் ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றது we can't assure. ஸோ அண்டர் தி குட் ப்ரொஃபஷனல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே மேம், இப்போ இது நம்ம போட்டாச்சு. இப்போ காலையில் இப்போ எல்லாமே பல்லெல்லாம் விளக்கிறோம், செஞ்சிடும், எல்லாம் முடிச்சிடும், குளிச்சு முடிச்சு இதை போட்டு நான் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இப்போ டீ குடிக்கிறோம், இதை கழட்டிட்டு குடிக்கணுமா? ஆக்சுவலி சூடான ஃபுட் வந்து இதை போட்டு சாப்பிடக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து மெட்டீரியல் வந்து இட்ஸ் கால் தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஹாட்டை ஏற்றுக்கிற அளவுக்கு இந்த மெட்டீரியலுக்கு இது இருக்காது. ஸோ அது ஒன்னே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் உண்டு. மற்றபடி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் நார்மல் வாட்டர் எல்லாம் எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஹாட் ஃபுட்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அண்ட் சாப்பிடும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஹைஜீன் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூ கேன் வேர் இட். அப்போ ஜூஸ்லாம் குடிக்கும்போது போட்டுட்டு குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. தண்ணி குடிக்கும்போது குடிச்சிக்கலாம். வேற இதுல என்ன மேம் நம்மளுடைய ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு கண்ணாடியே நார்மலா நம்ம எடுத்துட்டு இந்த கண்ணாடி எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றோம். லென்ஸ் போட்டா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ இதனுடைய மெயின்டெனன்ஸ் என்ன? ஏன்னா இதனுடைய வாழ்நாளே 2 வாரம் தான். இந்த 2 வாரத்துக்கு நம்ம எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும்? இதனுடைய மெயின்டெனன்ஸ் என்ன? நார்மல் வாட்டர் வச்சு நீங்க நல்லா க்ளீன் பண்ணி டெய்லி. பட் ஆனால் ஒரு வாட்டி போடும்போதும் லைக் க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் வாட்டர் வாஷ்ல நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நீங்க வேர் பண்ணா உங்க ஓரல் ஹைஜீனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ ஏன்னா இது நம்ம ஃபுல் டைம் இதை வாயில இருக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக ஜெர்ம்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து டெய்லி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வார்ம் வாட்டர் கூட வேண்டாம், நார்மல் வாட்டரே போதும். நார்மல் வாட்டரில் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி, இந்த டேப் வாட்டர் இருக்குல்ல, நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் கிளாத் வச்சு லைட்டாக நல்லா சாஃப்ட் கிளாத் வச்சு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு வேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி யாரும் சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், பஃப்ஸ் சாப்பிட்றோம், போண்டா சாப்பிட்றோம், சாப்பிடும்போது ஆக்சுவலி மேக்ஸிமம் எடுத்துட்டு வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி பானிபூரி சாப்பிட்றோம்னா அதாவது எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வைக்கிறது பானிபூரி பொதுவுக்கு சொல்ல வரேன். ஒரு வடை பஃப்ஸ் ஏதாவது மேக்ஸிமம் எடுத்துட்டு சாப்பிடுறது நல்லது. கழட்டி அந்த இது வைக்கிறது நல்லது. இன்னொன்னு இது வந்துட்டு நீங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால உடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இட் won't break. உடையாது. இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மெட்டீரியல் இது. இட்ஸ் கால்டு என்னது தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லேன். இதுக்குன்னே இந்த அலைனர் ஷீட்ஸ்க்குன்னே நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல். ஸோ அதுல நீங்க எந்த கெடுதலோ, சிலர் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் மாதிரி இருக்கே, வாயில போட்டா கெடுதல் வருமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து எந்த கெடுதலும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி பிராண்டட் ஒன். சரி மேம், இப்போ நான் வர்றேன் மேம், எனக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வந்து அலைனர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்கேன்லாம் எடுக்கிறோம். அந்த அலைனர்ஸை நான் வாங்கிட்டு நான் 10 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. போனா
நீங்க சொல்லும்போதே என்கிட்ட நீங்க ஒரு நெக்ஸ்ட் மந்த் போல வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்களா? ஆக்சுவலி இல்ல உங்களுக்கு எனக்கு 10 மாசம் தொடர்பு இருக்காதா? ஆமா. இது வந்து எல்லாருக்குமே நாங்க அப்படி அட்வைஸ் பண்றது கிடையாது. இப்போ ஊர்ல இருக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. தே கேன் கம். வந்து டாக்டர் அப்ரோச் பண்ணிக்கலாம்னா, மந்த்லி ஒரு விசிட் வந்து டாக்டர காமிக்கிறதுல தப்பில்ல. நான் வரணும்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு டாக்டர பார்த்தாங்க, வந்து பார்த்து ஓகே, என்னோட டூத் மூவ்மெண்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு. புரோக்ரஷன் நல்லா இருக்கு. அப்படின்னு டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, தே கேன் கம். இல்ல நீங்க வேண்டாம், இல்ல சப்போஸ் வெளிய போவாங்க. இத வாங்கிட்டு நான் அப்ராட் போறேன், ஃபாரின்ல இருக்கிறேன். இனி 1 இயர்க்கு அப்புறம் தான் வருவேன். அப்படின்னு சொல்றவங்க தே கேன் ஃபாலோ இட். அதுக்கு வி ஹேவ் செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ். அந்த சாஃப்ட்வேர்னா நம்ம அத ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். அந்த பேஷண்டோட இமேஜ் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்களோட அந்த டூத்தோட ப்ரோக்ரஷன் ஜஸ்ட் அதுலயே அந்த சாஃப்ட்வேர்லயே வி ஹேவ் செப்பரேட் என்னது இமேஜ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட் வந்து போகும்போதே வி கைட் தம். எப்படி எப்படி எடுக்கணுன்றது. அந்த 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க அத அப்லோட் பண்ணீங்கன்னாலே டாக்டர் கேன் ஃபாலோ இட் அண்ட் அதோட ப்ரோக்ரஷனை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இன் எனி கேஸ் வந்து ஒரு வேளை சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட தே கேன் எனி டைம் டாக்டர்ஸ் அவைலபிள் ஃபார் கால். இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ட்ரீட்மெண்ட். யா. இனி இது வந்து இதுக்கு அட்வான்ஸ்டு முறையே இதுவும் இன்னும் வந்து லைக் இந்த இந்த இது வருது இல்லையா? இப்ப நம்ம இத ஃபேப்ரிகேட் பண்றோம்ல. இதுவுமே வந்து நம்ம நம்ம மேனுவல் சப்போர்ட் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம அத குடுத்தா ஃபீட் பண்ணிட்டா எல்லாமே அது செய்து குடுத்துரும். அந்த மாரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து லேப் ஒர்க் இது. ஓகே. ஸோ அலைனர் மெஷின்ல நம்ம ஒரு பிரிண்ட் குடுக்குறோம், மாடல் குடுக்குறோம். அது பிரிண்ட் பண்ணி நமக்கு குடுத்துருது. பட் ஃபைனல் கட்டிங், ட்ரிம்மிங் இதெல்லாம் வந்துட்டு அந்த ஷேப்பிங் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுமே நம்ம மேனுவல் சைடுல எதுவுமே இல்லாம எல்லாமே கம்ப்ளீட்டா மிஷினே எல்லாம் பார்த்துக்கிடும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்கேனிங் மட்டும் பண்ணா போதும். ரெஸ்ட் ஆல் வில் பி டன் பை அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அது போயிட்டு இருக்குது இப்போ. ஸோ அது வந்து வில் கம் வெரி சூன். ஓகே மேம். இது எத்தனை வயசுல இருந்து குழந்தைங்க போடலாம்? ஏன்னா பல்லு கட்டுறதுங்கிறது சின்ன வயசுலயே நம்ம கட்டி பார்த்திருக்கோம். ஒரு 30 வயசு ஆளுங்க கட்டி இது பார்த்திருக்கோம். மிக்ஸ்டு டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டு டென்டிஷன் அப்படின்னா பாதி பால் பல் இருக்கும், பாதி பெர்மனன்ட் பல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் யூஸ்வலா எப்படின்னா 7 to 9 இயர்ஸ் அந்த டைம்ல அந்த டைம் தான் வந்து மிக்ஸ்டு டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. 7 to ஆவரேஜா ஒரு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் கூட மிக்ஸ்டு. சில பிள்ளைங்களுக்கு அந்த பால் பல் இருக்குல்ல, பால் பல் வந்து நமக்கு 12 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது வந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்துட்டு ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் ஆயிரும். ஸோ இந்த பீரியட் இருக்குல்ல, ஃப்ரம் ஆவரேஜா ஒரு 7 to 8 இயர்ஸ்ல இருந்து 11 to 12 இயர்ஸ் வரைக்கும் மிக்ஸ்டு டென்டிஷன் பீரியட். ஸோ அந்த டைம்ல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த நேரத்துல போட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 வயசு பையனுக்கு திடீர்னு போடணும், ஒரு தெத்து பல் இருக்குன்னா போட்டுக்கலாம். தாராளமா போட்டுக்கலாம். 25 வயசு ஆள் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து வயசு இவங்க தான் போடணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அது வந்து less than 8 இயர்ஸ் வந்துட்டு நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த டைம்ல பிரேசஸ்மே லெஸ் தென் 8 நம்ம கொடுக்க அட்வைசபிள் கிடையாது. இல்ல அதுல வந்து பால் பல்லு தான் இருக்கும். பால் பல்லுக்கு அதுக்குரிய ஸ்ட்ரெngth இருக்காது. பால் பல்லுனா அந்த விழுகாத பல்லு. விழுகாத பல்லு. இப்ப நம்ம அந்த ஒரு குழந்தை பிறக்குது, விழுந்து பால் இந்த பால் பல் முளைக்குது. அது வந்து ஒரு 6 months to 1 year கேப்ல வந்துரும் அந்த பல்லு. அது வந்து விழ ஆரம்பிக்குது போனா 6 இயர்ஸ்ல விழ ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் இந்த பெர்மனன்ட் டீத் எல்லாமே. சோ அது வந்து அந்த ஒரு 7ல இருந்து 12 வயசு வரைக்கும் விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் 12 இயர்ஸ் தான் நமக்கு இருக்கக்கூடியது. 12 to சிலருக்கு ஒரு 13 14 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆயிரலாம். சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே பெர்மனன்ட் டீத். அதுக்கு மேல நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு அட்வான்டேஜ் இருக்கு. சோ இது அந்த பிரேசஸ் இருக்குல்ல, இப்ப பிரேசஸ்க்கும் இதுக்கும் வந்து பிரேசஸ் வந்து நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோவர் ஆர்ச்னு எடுத்துக்கோங்க. கீழ் தாடை இருக்கு. சோ கீழ் தாடை வந்து நமக்கு வந்து இப்ப வி ஷேப்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூ ஷேப் ஆக்கணும். ஸோ அப்போ அந்த ஜா வந்து தாடை வந்து விரிவாக்கணும். விரிவாக்குறதுக்கு நமக்கு பிரேசஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், வெரி லிமிடேஷன்ஸ். அது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் தாடை இருக்கு. மேல் தாடை வந்து யூஸ்வலாக வந்து யூ ஷேப்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட விரிவாக்கி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாறுமாறா இருக்கு பல்லு, முன்னும் பின்னுமா இருக்கு. ஆனால் வந்து மேல் தாடை வந்து யூ ஷேப்ல தான் இருக்கு. பட் ஆனால் ஒரு குறுகின யூ ஷேப். அதனால அந்த பல்லால கரெக்டாக அதில் அலைன் ஆக முடியலை. அதனால முன்னும் பின்னுமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூ ஷேப்பை வந்து கொஞ்சம் கூட ப்ராட் ஆக ஆரம்பிப்போம். ஸோ அந்த ப்ராட் ஆக்குறதுக்குன்றது பிரேசஸ் போட்டு பண்ணுறது வந்து நம்ம அதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே தாடையில் ஸ்க்ரூ போட்டு அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம அந்த போனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ரொசீஜர். கொஞ்சம் என்ன அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது வலிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அலைனர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து வில் கிவ் இட் இன் தி ஆர்ச் ஃபார்ம் இட் செல்ஃப். அது வந்து நம்ம டூத்லேயே நம்ம அதுக்கேற்றாப்புல வி ஹேவ் ஃபியூ ட்ரீட்மெண்ட் பிளானிங் அதுக்கேற்றாப்புலே பண்ணிடுவோம். ஸ்க்ரூ இல்லாமலேயே இந்த அலைனஸில் வந்து எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரலாம். கொண்டு வந்து பல்லும் நம்ம மேக்ஸிமம் வந்து எடுக்காமல் நம்ம அந்த இருக்கிற ஸ்பேஸ்லேயே வந்து பல்ல அலைன் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜி தான் இந்த அலைனர்ஸில். ஸோ இப்போ சிலர் பல் எடுக்கணுமா,
ஐயோ எனக்கு ஸ்பேஸ் இல்லையே, பல்லு எடுத்து தான் கிளிப் போடணுமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அலைனஸ் வந்து தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். சொல்றது நெருக்கமா இருக்கிற பல் நெருக்கமா இருக்கிற இருக்கிறவங்களுக்கு. கேஸ். ஸோ பல்லு எடுக்காமலே நம்ம பண்ணிக்கலாம். Yeah. ஓகே மேம். இப்போ அலைனஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு இன்டு த வேர்ல்ட் ஆஃப் அலைனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி யாருக்காவது ஏதாவது நமக்கு தேவைப்படுது பல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நேரடியாக அவங்ககிட்ட வந்தா இன்னுமே கூட அவங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு தனி பேஷண்ட்டுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் நான் அது நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா இப்போ தெத்து பல்லுக்குன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், க்ரௌடட்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப தள்ளி இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், இந்த கடவாப்பல் அங்கிட்டு இருந்தா என்னென்னமோ நீங்க நிறைய வச்சிருப்பீங்க எப்படியும். இப்போ பொதுவா மேம் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு தோணுனாலோ இல்ல சிக்கல் இருக்காம இருக்கிற பல்ல நல்லபடியா நம்ம வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னாலோ ஒரு பல்லுக்கு எப்படி ஒரு ஹைஜீனா எப்படி நம்ம இருந்துக்கணும், என்னென்ன செய்யணுங்கிறத சிம்பிளா கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன். ஹைஜீன் எவ்வளவு நம்ம கிளீனா எப்படி வச்சுக்கணும், என்னென்ன செய்யணும். ஏன்னா பொதுவாவே எங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் பாருங்களேன், சரியான்னு கூட பாருங்க, இது ஒரு செஷன் மாதிரி வச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காலையிலயும் நைட்டும் பல்லு விளக்குங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டு முடிச்சாலும் இம்மிடியேட்டா உடனே வாய்க்கு புளிச்சு பல்ல நல்லா தேய்ச்சிட்டு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க பல்லுக்கு? ஆக்சுவலி மெயினா வந்துட்டு ஓரல் ஹைஜீனுக்கு பிரஷிங் நீங்க சொன்னாப்புல மார்னிங் அண்ட் நைட் பிரஷ் பண்ணும்போது அதுல ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் இருக்கு. பிரஷிங்லேயே வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு நல்ல கிளீனா இருக்கணும், அழுக்கே வரக்கூடாதுன்னு போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. பாத்ரூம் முன்னாடி போனா ஒரு 10 நிமிஷம் பல்லு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பிரஷிங் டைம் வந்து 45 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ் தான், 1 மினிட் தான், ஒரே நிமிஷம் தான். ஒரே நிமிஷத்துல வந்து நீங்க பிரஷ் பண்ணி நீங்க கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா இனாமல் இருக்குல்ல, நம்ம டூத்தை ப்ரொடெக்ட் பண்றதே இனாமல் தான். அதாவது ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இனாமல். ஸோ இந்த இனாமல் தான் நம்ம பல்லை வந்து பாதுகாத்துக்கிறது. இப்போ வந்து பல்லுக்கு உள்ளாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பாதுகாத்துக்கிறது இந்த இனாமல் தான். பல்லு கூச்சம் வராமல் எல்லாம் பாதுகாத்துக்கிறது. ஸோ ரொம்ப ஓவரா நீங்க தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த இனாமல் தேயும். தேஞ்சு ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் நீங்க எப்படி டெய்லி 10 நிமிஷம் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க. ஒரு 10 வருஷம் ஆகும்போது அந்த பல்லு வந்துட்டு தேஞ்சு அந்த டூத்தோட ஷேப்பே மாறிரும். அது வந்து அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெறைய இருக்கு. அதுல அட்ரேஷன்னு சொல்லுவாங்க, அப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி இதெல்லாம் தெரியாம நெறைய பேர் வந்து போட்டு தேய்தேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி. நான் இவ்வளோ தூரம் நான் தேய்க்கிறேனே, 10 நிமிஷம் நான் தேய்க்கிறேனே, இருந்தாலும் எனக்கு இப்படி அழுக்கு வருதே. இல்ல அத பார்த்தா ப்ராப்ளம் வந்துட்டு வேற மாரி ஆயிருக்கும். அது அட்ரேஷன் ஆகி, அப்ரேட் ஆகி, அப்புறம் திருப்பி அதனால கூச்சம் வந்து, அதனால ஃபர்தர் வந்துட்டு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய கேஸஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ அதுல வந்து கொஞ்சம் இன்னொன்னு எப்போதுமே பிரஷிங் பண்ணும்போது இப்படி தேய்க்கக்கூடாது. இப்படி மேலும் கீழமா தான் தேய்க்கணும். இன்னொன்னு ரொட்டேட்டரி மோஷன். சைட்ல பண்ணும்போது எப்போதுமே ரவுண்ட் மோஷன்ல தான் பண்ணணும். அதுலயுமே சிலர் இப்படி தேய்ப்பாங்க. ஸோ அது சிலரோட பல்ல பார்த்தீங்கன்னா டூத் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து குழி விழுறது. அது ஆக்சுவலி இப்படி தேய்க்கிறதுனால வரக்கூடியது. ஸோ அதனால ஃபியூச்சர்ல என்ன ஆகணும், உங்களுக்கு கூச்சம் வர ஆரம்பிச்சிடும் வந்து. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷுட் பி. இன்னொன்று வந்து 6 மந்த்ஸ் டு ஒரு 1 இயர் கேப்ல வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட்டை வந்து நீங்க விசிட் பண்ணி உங்களோட டென்டல் இதை ஹைஜீனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்பப்போ வந்து நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம போய் சால்வ் பண்ணிக்கலாம். யாருக்கு மேம் நல்லது, எங்களுக்கா உங்களுக்கா? எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ அது என்னன்னா உங்களுக்கு இப்போ சிலர் வந்து பல்லு கிளீன் பண்ணவே செய்திருக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் இப்போ ப்ரஷிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வெளியே நமக்கு தெரியிற அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஈன்னு பார்த்தாலே தெரியும். அதில் கொஞ்சம் ஹார்டாக சிலருக்கு எல்லோயிஷ் அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் ஒழுங்காக நார்மல் ப்ரஷிங் பண்ண தெரியாததுனால தான் அந்த கால்குலஸ் படிகிறது ஆக்சுவலி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் டு 8 மந்த்ஸ் கேப்பில் ஒரு டென்டிஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணி அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கிளீனிங் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. இயர்லி ஒன்ஸ் ஒரு ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் வந்து ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து லாங் ரன்னுக்கு என்ன ஆகும்னா ஒரு அழுக்கு படிய தான் என்ன ஆகும்னா அந்த டூத்ல வந்து அந்த ஈர் வந்து பலன் இழக்குது. ஆமா. அந்த கம்ஸ் அந்த அழுக்குங்கிறது இந்த மஞ்சள் ஆமா. அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இருக்கிறத பிளாக்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நைஸா இருக்கும், பிரஷ்ல போகும். ஒன்ஸ் நீங்க அதை வந்து கிளீன் பண்ணாம விடும்போது அது அப்படியே இருந்திருந்து ஹார்ட் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க சொல்ற அந்த காரம் மாதிரி படிஞ்சிருக்குது. அது நீங்க என்னதான் பிரஷ் பண்ணாலும் போகாது. அது வந்து ஒரு டாக்டர் அன்னைக்கு அவங்க அதுக்குன்னு தனியா வேற ஸ்கேலர் மிஷின் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு தென் யூ ரெகுலர்லி மெயின்டைன் இட். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இப்போ திருப்பி நான் ஒரு தடவை சொல்ல முயற்சி பண்ணணும்னா நானே சொன்னது தான், காலையிலேயே சாயங்காலம் பல் விளக்கணும்,
அந்த ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு முடிச்சோன்னு வாய்க்கு புளிக்கணும். அப்புறம் ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு இப்படி நேரா ப்ரஷ் பண்ணா இப்படி பண்ணணும். இது எனக்கு 5வது படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும் மேம். எங்க சயின்ஸ் மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்க எல்லாருக்குமே ப்ரஷ் பண்ணும்போது இப்படி ப்ரஷ் பண்ணக்கூடாது, எல்லாரும் இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும்னு நல்லா ஞாபகம் இருக்கு. சைடு பல் வந்து உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. சோ ரொட்டேட்டரி மோஷன்ல நான் அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் ப்ரஷ் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவை நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. தெரியல. அது உங்ககிட்ட காட்டினா மேபி நீங்க சொன்னாதான் தெரியும். நான் இப்படி தான் ப்ரஷ் பண்ணிட்டு போய் யாராவது என்கிட்ட கேட்கும்போது நான் இப்படி ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த 45 to 60 செகண்ட் கொஞ்சம் சிரமமா இருக்கு மேம். ஏன்னா நான் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட 60 செகண்ட் வச்சுக்கோங்க. 60 செகண்ட் நாட் மோர் தென் அது ஒரு 30 செகண்ட்ஸ் கூட வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் மேக்ஸிமம். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட பண்ணுவேன். எனக்கு என்னன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மன திருப்தி இருக்கும். ஒரு மன நிம்மதி அப்பதான் இருக்கும். நீங்க ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த டைம்ல இது பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்படி நைட் அது மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரஷிங். இன்னொன்று வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சுகரி ஃபுட்ஸ் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஸோ சாக்லேட் கொடுக்காதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா சுகர் சாப்பிட்டுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இனாமல் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள டீத் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜெர்ம்ஸ் அதில் வந்து இதாகி சொத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதுக்காக பிள்ளைங்களை நம்ம வந்து சுகர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரே ஒரு அட்வைஸ், சுகர் சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா நீட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டாலே நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதில் வந்து சுகரி ஃபுட்ஸ் வந்து அதில் ஸ்டிக்கி ஆகி அதில் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரம் அரைச்சிடும். அந்த ப்ராக்டிஸ் மட்டும் அதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணாலே போதும். மகிழ்ச்சி மேம், மகிழ்ச்சி. சூப்பர். அகைன் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பேசினாலே கலகலப்பாக இருக்கும் எப்பவுமே. நல்லா நீங்கள் ஜோவியலாக ஏதாவது நம்ம ஒன்று சொன்னாலும் இது பண்ணி ரொம்ப அதெல்லாம் ஹார்ஷ் ஆச்சா பூச்சான்னு எடுத்துக்கிறாம சட்டிலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அலைனஸ், பல்லுக்கு சம்மந்தப்பட்ட அலைனஸ் பற்றியும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஜெருஷ் அலைன் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பல்லினுடைய ஓரல் ஹைஜீன், ஜென்ரல் ஹைஜீன் அந்த விஷயங்களும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போ இதுவாது யாராவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா எல்லாருக்குமே அலைன் தேவைப்படுமானா தேவைப்படாது. ஆனால் இப்போ கடைசியாக நம்ம பேசின இந்த போர்ஷன் பல்லை நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிற போர்ஷன் எல்லாருக்குமே தேவைப்படும். அதனால பல்லு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேம் அகைன் வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும், ஃபார் அ மினிட் லாஸ்ட் எங்களுடைய நேர்கள் பார்த்து நீங்கள் ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். எப்போதுமே நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ சிலருக்கு வந்துட்டு அந்த பிரேசஸ் போடுறதுனால வெளியே போகிறதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இழந்து அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா அலைனஸ் வந்துட்டு உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் எப்போதுமே இழக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து வெளியே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி இட்ஸ் அ வெரி கிளியர் அலைனர், டிரான்ஸ்பரண்ட் அலைனர். வெளியே போட்டிருக்க மாதிரி தெரியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நிச்சயமாக இழக்க மாட்டீங்க, இழக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு வந்து உங்களோட இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் அங்கே கடைசியாக மேம் இப்படி தான் சொல்லி முடிப்பாங்க. லாஸ்ட் 2 இன்டர்வியூவில் இதான் சொன்னாங்க, நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழக்கக்கூடாது, உங்களுக்கு முகம் சரியில்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து வெளியில் போக தயங்காதீங்க, அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது செஞ்சுக்கிறலாம், உங்களுக்கு பல் இப்படி இருக்கேன்னு நினச்சி உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழக்காதீங்க, அதுக்கெலாம் டெக்னாலஜி இருக்குது பார்த்துக்கலாங்கிறது தான் இன்றைக்குமே சொல்லியிருக்காங்க. புதுமையான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை ஒரு ரிமைண்ட் பண்ணாதான் யாராவது நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும் தான், ஆனாலுமே நம்ம அதை ஒரு கேஷுவலாக ஐயோ இந்த மிஸ்டேக்கை போய் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு நமக்கு தோணும். மைனஸ் இன்ட்டு மைனஸை மைனஸ்னே போட்டு நம்ம எழுதிடுவோம் பரீட்சையில். நான் பண்ண மிஸ்டேக் அதெல்லாம் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸுக்கு போல மைனஸ் போட்டு ஒரு தடவை எழுதிட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் அது இருக்குது, ஐயோ அந்த போய் நான் தப்பு பண்ணிட்டேனே. அது மாதிரி யாராவது நமக்கு வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தெரிஞ்ச தப்பே கூட நமக்கு தெரியும். அதனால இந்த விஷயங்கள் இன்னைக்கு பல்ல பற்றின விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாதவங்க இதை இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறோன்றவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லை தெரியும் ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறவங்களுக்கு திருப்பி இது ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த பாசிட்டிவிட்டி இருந்திருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதும் என்னுடைய நம்பிக்கை. இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.